ஃபாதர் மதர் ஃபோட்டோவுக்கு பதிலாக இது வச்சு இது ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தானே, ஸ்போர்ட்ஸ் மேன். இந்த செய்திகள் வாசிப்பது ராமநாதன் அது என்னமோ உங்ககிட்ட ஒரு ஆசை இருக்கு. உங்க கூட நடிச்ச சில நடிகைகள் பாத்தீங்கன்னா, நமிதா, நக்மா, குஷ்பு, ரோஜா எல்லாம் பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க. அது என்ன படம் நடிக்கும் போதே ஏதாவது ஒரு எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். எல்லாம் பாலிடிக்ஸ் வந்துட்டான்றீங்க. அவங்க பாலிடிக்ஸ் வருது அவங்களுடைய இஷ்டம் தானே. இல்ல நீங்க நடிக்கும் போதே அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி கேக்குறேன். என்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதோ இல்லை தெரியல. பட் தே ஆல் ஹேவ் பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் பண்ணலாம்னு நினச்சி வந்திருக்கலாம் இல்லையா. இதில் 10 வருஷத்துக்கு மேல நீங்களும் தேவயானும் சேர்ந்து 3BHK படத்துல வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மெமரிஸ் எப்படி இருந்தது? நீங்க பழைய படங்கள் நடிச்செல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? இதில் 4 படங்கள் ஒண்ணா நடிச்சீங்கன்னு ஏன்னா நினைக்கிறேன். சூரியவம்சம் நடித்தேன், மூவேந்தர் நடித்தேன், தென்காசிப்பட்டினம் பண்ணேன், பாட்டாளி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து 3BHK. என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், வெரி நைஸ் பர்சன். அதாவது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக எப்போதுமே அன்பு பாராட்டுகின்ற ஒரு சகோதரின்னு தான் சொல்லணும். ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹர். அண்ட் 3BHKல வந்து அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அன்னுவனியம். ஆல்ரெடி பீன் ஒர்க்கிங் இன் சோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பழகுவாங்க, ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த சீனில் நடிக்கும் போது we know what we'll do. ஸோ அதனால் ஐ திங்க் 3BHK has worked out well for both of us. உங்க டாட்டர் வரலட்சுமி அவங்களோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? அது வந்து இண்டிபெண்ட்டாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு அட்லீஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து ஒரு டைரக்டர் பேசிகிட்டு இருந்தேன், அகண்டா எடுத்த டைரக்டர் போயப்பட்டி சீனிவாசன் சார்ட்ட. அப்போ சரத் காரு வி டோன்ட் ஹவ் டு ரெக்கமெண்ட் வரு அட் ஆல், ரைட்டர்ஸே வரு பேர் எழுதிடுறாங்க. ஓகே, இந்த கேரக்டர் வந்து வரலட்சுமி சரத்குமார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி எழுதுறாங்க, அந்த அளவுக்கு ஷி பிகம் பாப்புலர் அப்படின்னாங்க. ஸோ ஷி ஹஸ் மேட் அ நிஷ் ரூட் ஃபார் ஹர்செல்ஃப். ஓகே. ஆமாம். உங்க சன் ராகுல் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வர ஐடியா இருக்கா? அவர் ஆக்சுவலி லண்டன்ல படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களோட ராகுல் பேஷன் வந்து என்னவா இருக்கு? சிங்கப்பூரில் வந்து ஃபினிஷ் கிராஜுவேஷன் முடிச்சிட்டான், ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் முடிச்சிட்டான். ஓகே. ஸோ ஹி ஹஸ் டு ஃபினிஷ் ஹிஸ் போஸ்ட் கிராஜுவேட். வாட் இஸ் ஹிஸ் ஃபியூச்சர் பிளான்? ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் அவருக்கு வந்து என்னன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கே ஸோ தெரியல. வந்து சினிமா ஆசை இருக்கான்னு இப்போ கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஹஸ் காட் எனி இன்ட்ரெஸ்ட் இன் சினிமா ரைட் நவ். ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் அது வித் வாரிக் யூனிவர்சிட்டி வந்து இஸ் ட்ரைங் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ லெட் அஸ் see what he wants to become. நாங்க சடனா ஒரு கேள்விப்பட்ட நியூஸ் வந்து சரத்குமார் சார் வாழ்ந்த இவ்வளவு நாள் வசித்த வீட்டை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்னடா சரத் சார் தமிழ் நடிக்கிறாரு, தெலுங்குல நடிக்கிறாரு, மலையாளத்துல நடிக்கிறாரு, அவர் வீடை விற்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தது. ஆக்சுவல் ஸ்டோரி நீங்க சொல்லுங்களேன். வீடு விற்பது வாங்குவது வந்து தனி மனிதனுடைய ஆசாபாசங்கள் உட்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாடகைக்கு வீட்டை கொடுத்துருக்கேன். ஏன்னா மொத்தம் வந்து நானும் வந்து ராதிகாவும் தான் இருக்கும் அந்த வீட்டில். என் பையன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தான். ஓகே. அப்போ 3 டாட்டர்ஸும் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ இந்த 2 பேருக்கு வந்து நைட் ஆனால் 7 கதவை போட்டணும். யாரு? நான் போட்டணும், இல்லாட்டி ராதிகா போடணும். ஓகே. ஓகே. செக்யூரிட்டி மொத்தம் வந்து 14 பேர் வேலை செய்யணும் அந்த வீட்டில். மோர் தென் 14 to 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஹவுஸ். ஓகே. ஸோ அதை வந்து நைட் ஆனால் நான் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிட்டீங்க, வீடெல்லாம் கதவு சாத்தியாச்சான்னு கேட்டு அவங்கள நான் கேட்டு தனியாக இருக்குன்றது எனக்கு ஓகே. The lady for her to live alone, we are constantly thinking. ஈஸியாக வந்து போக ரொம்ப க்ரௌடட் ஆகிடுது. ஸோ அது என்ன வாடகை கொடுத்து ஒரு ஐடி கம்பெனி வாடகை கேட்டாங்க, கொடுத்துட்டு ஐ ஷிஃப்டட் டு ஆழ்வார்பேட். அங்கே தான் இருக்கேன். வீடு விற்கணும்னு நினைச்சா நான் விற்பேன், வீடு வேற ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சா அதோட பெரிய வீடாக வாங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ என் தேவைக்கு என்னன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால வீடு வந்து விற்கின்ற எண்ணம் என் மனசுக்குள் ஓடிக்கொண்டு இருப்பது உண்மை. ஆனால் வீடு வித்தனால வந்து நொடிச்சு போயிட்டோன்றது அது வேற. நான் ஒரு வீடை வித்து வேற வீடு வாங்கலாம் இல்லையா. அப்புறம் சில பேர் சொன்னா, சார் கொடைக்கானல் வந்து அந்த 100 ஏக்கர் உங்களுதுன்னு சொல்றான் அப்படின்னு கேட்பாங்க. அது 100 ஏக்கர் நான் வாங்குனா வாங்க மாட்டேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல செய்திகள் வரலாம். நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். அங்க போய் பாத்தீங்கன்னா சரத்குமார் வீடான்னு போய் கேட்டீங்கன்னா அங்க வாடகை எனக்கு எவ்வளவு கொடுக்குறான்னு கூட சொல்லுவாங்க. அவங்களை போய் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு இரும்பு கம்பிக்கு விளம்பரம் வந்த மாதிரி 70 இயர்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வயசு சொல்லி ஆகணும் உங்களுக்கு. சரி. உங்களுடைய ஹெல்த் ஹாபிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெய்லி மார்னிங் என்ன சாப்பிடுவீங்க, லஞ்ச் என்ன சாப்பிடுவீங்க? அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யோயோகைனா திடீர்னு ஒரு 10 days நான் வந்து இஷ்டப்பட்டதான் சாப்பிட்டு இருப்பேன். பட் உடனே வந்து ஐ நோ தட் ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்கணும், எப்பயுமே ஒரு 3 kilos ஃபிளக்சுவேஷன் தான் வச்சிருப்பேன். ஓகே. ஒரு 3 kilos ஏறிடுச்சுன்னா அது எப்படி குறைக்கணும்னு நினைச்சிடும் உடனே. அந்த அதுமே தான் யோயோ. சடன்லி யூ கோ அப், சடன்லி யூ கம் டவுன். இட்ஸ் நாட் குட். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும்
இப்போ ஒரு 15-20 டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா ஓகே. அது டோட்டல் டயட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். ம். ரிலாக்ஸாக இருக்கலாம் போது ரொம்ப டயட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது 3 கிலோஸ் 4 கிலோஸ் தான். ஓகே. அதுக்கு மேலே நான் வந்து ஒரு 20 கிலோஸ் போடுற மாதிரிலாம் என்றைக்குமே நான் வரமாட்டேன். ஸோ அதனால ஐ கீப் மெயின்டைனிங் மை செல்ஃப். ம். அதுக்கு டயட் தான் பண்ணால் அந்த டயட்டுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் பில் எங்கே அனுப்பணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அனுப்பணுமா இல்லை அலுவலகத்துக்கு அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா அலுவலகத்துக்கு அனுப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷயம். கண்டிப்பா. ஸோ ஈட்டிங் ஆல்சோ ம். 7 மணிக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடணும். ம். அதான் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் திங்க். ஓகே. ம். இரவு 7 மணிக்கு மேலே எது சாப்பிட்டாலும் கன்வெர்ட் இன்டு ஃபேட். ம். பிகாஸ் நீங்கள் வந்து 7 மணிக்கு மேலே ஒரு 4 மணி நேரம் வந்து டைஜஷன் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ படுத்துட்டிங்கன்னா என் பாடி ஆல்சோ மெஷின் எல்லாம் வேலை செஞ்சு ஓகே. ஓய்வு வந்து 11 மணிக்கு கிடச்சிருச்சுன்னா அமைதியாக இருக்கும். ம். ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே தரமாக ஒழுங்காக இருக்கும். காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் வந்து 11 மணி 12 மணி அப்புறம் ஒரு வந்து தண்ணியை சைக்கிள் வேற மாதிரி. போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு மல்லாந்து படுத்து ம். ம். இதெல்லாம் வந்து இது எஃபெக்டிங் யோர் ஹெல்த். ஸோ அதனால் ஹேபிட்ஸ் வந்து சாப்பிட்ற டைமு, டைம்லி மீல்ஸ், எது சாப்பிட்டாலும் அந்த டைம் வச்சுக்கிட்டா. இப்போ காலைல 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுங்க. ஓகே. 7 o'clock டின்னர் முடிச்சுங்க. அதே ஃபர்ஸ்ட்டு எந்த டயட் இல்லாட்டி அதே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தேவைப்பட்ட 4 மணி நேரம் அவகாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகும், சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி மிக மிக ம். அவசியம். ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறவங்க சில பேர் சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு போனால் தெரியும் இவங்களுக்கு செத்தாங்க சார்னு சொன்னால் அது காரணம் இல்லை. ம். பாடி செக்கப்பே பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஓகே. அட்லீஸ்ட் 6 Yearly months ஒரு once. தடவை கோ டு மெடிக்கல் செக்அப் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யுவர் பாடி. ம். ஓகே. நம் உடல் வந்து வெளியே பார்க்க தோற்றம் சிறப்பாக இருக்கலாம், ம். ம். ஆனா உள்ள ஏதாச்சும் வந்து பழுதடைந்து கொண்டு இருக்கிறதான்னு பார்க்கறது மிக மிக அவசியம். நீங்களும் உங்க சன்னின்லாவும் அடிக்கடி ஒரு வீடியோல பாக்குறேன். நிறைய ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் பாக்குறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்றதுக்கு மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? யாரும் இல்ல இல்ல கேட்டிருக்காங்களா? இல்ல இல்ல யாரும் அவருக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல இருக்கா? இல்ல அவருக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்ல தொழில் பார்த்துட்டு நல்லபடியா சிறப்பா இருக்காரு. அவரை இங்க இழுத்து விட்டுறாதீங்கன்றீங்களா? எடுத்தோடதை பத்தி இல்லை. இது என்ன நல்ல தொழில் தானே, அதை பத்தி ம். ஒன்றும் இல்லை. பட் இஸ் வெரி பிஸி வித் இஸ் ஓன் கேலரி அண்ட் திங்ஸ் தட் நாட் பெயிண்டிங். இது லவர் ஆஃப் ஆர்ட் அண்ட் கலெக்டரா இருக்காரு. ஸோ ஓகே. கலெக்டர்னா வந்து ஐஏஎஸ் கலெக்டர் நினைச்சிடாதீங்க, கலெக்ட் பண்றது. ஆர்ட் கலெக்டர்ஸ். எல்லாரோட லைஃப்லயும் லவ் வரும். ஆமா. உங்க லைஃப்ல பேர்லாம் நான் கேட்கல. சுமார் எத்தனை லவ் கடந்து வந்திருப்பீங்க? 1 2 3 ஓ, 4. இது இப்படி பண்ணாலே அதுக்கு என்றீங்களா? இது 1 2 3 4 இல்ல சார், ஒன்று ஸ்கூல்ல கிடையாது. இருந்து நமக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து நமக்கு வந்து பெரியவங்க அதாவது ஆகுறதுக்கு. அன்னோன் டெஸ்டினேஷன், அதாவது புரியாத தேடல் என்று ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன். அப்படியா அது சார்? அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். ஓகே. அதுல வந்து நான் வந்து கடந்து வந்த பாதை ம். எதெல்லாம் வந்து நான் கடந்து வந்து பார்த்தேன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ம். நான் பழகிய நண்பர்கள், ஓகே. அது பெண் நண்பராக இருக்கட்டும் ஆண் நண்பராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கீங்களா அது சார்? பெயர் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றேன். அது ம். வந்து படிக்கும்போது ம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் சந்தித்த நபர்கள் என்ன, எதற்காக சந்தித்தோம், எதற்காக ஓகே. சந்திக்க வைக்கப்பட்டோம். ம். ம். டெஸ்டினி பத்தி நான் அடிக்கடி பேசுறதுதான். ம். டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர், we have to find the purpose அப்படின்னு. ஓகே. எங்கோ பிறந்து எங்கோ வந்து இருவர் இந்த உலகத்தில் சந்திப்பதே அரிதுன்னு நினைக்கிறவனா. ம். ம். இப்போ நீங்க இங்க வந்து உட்காந்து என்ன வந்து ம். 5 மணிக்கு நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ம். நீங்க சொல்லியிருக்கலாம், ஆனா 5 மணிக்கு நடக்கணுமே. That Okay. means the destiny that we should meet today at this point of time and you should take an interview for தினமலர். ஓகே. அது எழுதப்பட்ட ஒன்று நான் சொல்லுவேன். அது மாதிரி வாழ்க்கையில சந்திப்புகள் எல்லாமே ம். எழுதப்பட்ட ஒன்று. எதற்காக என்பது கண்டுபிடிப்பு நம்முடைய வேலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காதல் வந்து எந்த வயசுல வேணா வரலாம். எந்த வயசுல முதல்ல உங்களுக்கு வந்துச்சு அது சொல்லுங்க. அது சொல்ல முடியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஞாபகம் இல்ல. சின்ன வயசுலயே வந்துச்சா? ஆமாங்க, நான் தான் எழுதியிருக்கேன். எவ்வளவு தடவை என்ன படி சரித்திரத்தை படிச்சு திருப்பி ஸ்கூல் திருப்பி கேட்டீங்க. படிக்கிறதுல ஸ்கூல் படிக்கும் நான் போது ஃபர்ஸ்ட் லவ் கேக்குறேன். எந்த அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் ஸ்கூல் படிக்கும் போது எழுதியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ம். ஒரு ஜெர்மன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னே ம். அது வந்து லவ்வான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஓகே. அது வச்சிருந்த சைக்கிள் அழகா இருந்துச்சு. ம். அந்த சைக்கிள் ஓட்டி பார்க்கணுமே, ஜெர்மன் சைக்கிளா இருக்கேன்னு சொல்லி என் சைக்கிள் ஹீரோ சைக்கிள் வச்சிருந்தேன். ஓகே. ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த சைக்கிளை ஓட்டி பார்க்கன்ற ஆசையில போய் பேசிட்டு இருந்தேன். ஓகே. தட் cannot be called as love. ம். ம். some kind of infatuation. ம். and then அது ஃபாரினர்னும் போது பழகுகின்ற வாய்ப்பு இருந்துச்சுல. உங்களை லவ் பண்ணது அதிகமா, நீங்க லவ் பண்ணது அதிகமா? மாட்டிட்டீங்களா? இது என்ன லவ் பண்ணது அதிகமா? ம். see love is two way தாங்க. ம். ஒருத்தர் ஓகே. தனிப்பட்ட ஒன் சைடு லவ் யாரும் பண்ண முடியாது. somebody should like you. certain people எந்த அளவுக்கு பழகணும், certain people என்ன ம். பழகுனா விபரீதமா போயிடுமா, ம். அவங்க வேற எண்ணத்துல பழகுறாங்களா, ம். இதெல்லாம் கண்டுபிடிக்கின்ற சக்தி எனக்கு உள்ள வந்துட்டாங்க. அப்படியா சார்? 100% ஐ நோ. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், கவிதானா ஐ லைக் கவிதானா ஐ மூவ் வித் கவிதா இன் a different box. ம். இட் இஸ் ஜஸ்ட் ஐ லைக் அ பர்சன் ஃபார் இன்டெலிஜென்ஸ், ஃபார் த பர்சனாலிட்டி ஷி இஸ். அப்படி தான் நான் இருப்பேன். பார்க்குறோம் வேற மாதிரி நினச்சிட்டு போகலாம், அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டு முடியாதுல்ல. ஸோ எவ்ரி ஐ ஹவ் காட் certain qualities in my life. I'm proud to say I got different kind of qualities. ஓகே. என்னை வந்து இன்னைக்கும் வந்து என்னுடைய பழகியவரும் சரி, நான் காதலித்தவளாக இருந்தாலும் சரி, இன்னும் என் கூட நண்பர்களாக தான் இருப்பாங்க. ராதிகாவுக்கு தெரிஞ்சு. ம். That is what is I call genuine affection and love. That is true love.
உங்களை விட்டு இப்போ போன பிறகு கூட நம்ம வந்து ஏதாச்சும் எண்ணங்கள் இருந்தால் கூட ம். அவங்க நல்லா இருக்காங்களா, நல்லா இருந்த பிறகு உங்களை நம்பி திருப்பி ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்களான்னு கேட்டால் தட் மீன்ஸ் ஐ பீன் குட் டு தம். Yes. ஸோ அப்படி தான் நான் எடுத்துக்கணும். எவ்ரி ரிலேஷன்ஷிப் தட் ஐ ஹேட் இன் மை லைஃப் ஹஸ் பீன் ட்ரூ அண்ட் நைஸ். ராதிகா மேடம் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? உங்கள விட அவங்க ரொம்ப கோவப்படுவாங்களா? இல்ல அவங்களோட நீங்க கோவப்படுவீங்களா? நான் வந்து அவங்களோட அதிகமாக கோவப்பட மாட்டேன். கோவப்பட மாட்டேன்னு சொல்றீங்க. ஆமாம், ஏன்னா சரி. கோபம் என்பது எனக்கு வந்து வெரி இதாயிரும். ம், ம். நான் வந்து உடனே வந்து சொல்லிட மாட்டேன். ஓகே. அவங்களுக்கு என்ன நியாயமான கோபம் தான் அவங்களுக்கு வரும். ம், பட் அந்த கோபத்தை கூட நான் காமிக்க மாட்டேன். ஓகே. சம்டைம்ஸ் ஐ வில் பாஸ் இட் ஆஃப். ம், ம், ம். எல்லாத்தையும் கோவப்பட்டு இருந்தேன்னா டெய்லி நான் வந்து நிறைய பேர்கிட்ட கோவப்படணும். ம், தட் இஸ் ம். நாட் மை, என்னுடைய பழக்கம் அப்படி. ஓகே. கோபம் வந்து ஒரு குணம் தான். ம், ம். கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ரைட் ரீசன்ஸ் நான் கோவப்படுவேன். ஓகே. தேவையில்லாமல் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுலாம் இருக்க மாட்டேன். ம், ம். கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இட்ஸ் ஆல் தட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். இது பப்ளிக் கிளாரில் இருக்கும். நீ ஓகே. கூட கேட்டீங்க இன்னைக்கு அந்த வீடு வித்துட்டீங்களா சார்னு கேட்குறீங்க. ம், என்னங்க விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டுடலாம் நான் பதில். ம். ஏங்க விற்கிறேன் அப்படின்னு அதுவும் பதில் சொல்லலாம். அப்படி இல்லை. தட்ஸ் a thought that has come to your mind. You're asking a question. Okay, let her answer it as true as possible தான் நினைப்பேன் நான். இந்த கோபம்ன்றது இட்ஸ் a weapon. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இட் கேன் ஹர்ட் தி ம். அதர் பர்சன். ராதிகா மேடம் பிடிச்சது என்னன்னு சொல்லவே இல்லையே அதான் நீங்க. கோபம் யாரு பண்ணிருக்கு, பிடிச்சது என்னன்னு கேட்டு கோபத்துக்கு போயிட்டீங்க. ம். ராதிகா அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் தான். பேசிக்கலி அவங்க கோபப்படுறதுக்கும் காரணம் இருக்கும். ம், ம். ஷி டசன்ட் லைக் எனிபடி சேயிங் லைஸ். ஓ. பொய் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ம், பொய் ம். சொல்லிட்டு நிச்சயமா கோபப்பட்டுருவாங்க. ம், ம். அண்ட் தென் பிடிச்ச குணம் சொன்னா அந்த உறுதி, நேர்மை. அண்ட் ம். ஷி இஸ் லைக் டு எதை பண்ணாலும் நல்லா பண்ணணும், சிறப்பாக இருக்கணும். ஓகே. அண்ட் பிறரை பற்றி புறன்பாடு இப்போ சொல்லிட்டு அவங்க சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. ம், ம். ஷீ லைக்ஸ் ப்ரொஃபஷன் வெல். ம், ம். அதான் அவங்களுக்கு பிடிச்ச குணம். அந்த பிடிச்ச குணத்திற்கும் அவங்களுடைய சிறந்த நடிப்பிற்கும் இன்னும் உரிய பாராட்டு வரவில்லைன்னு பல இன்டர்வியூல நான் சொல்லிட்டேன். போர்த்தொழில், பரம்பொருள் இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்க என்ன அவங்க கிட்ட கத்துக்கிறீங்க சார்? யங் டைரக்டர்ஸ் நான் என்ன கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு நியூவாக அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, எப்படி வந்து தே ஆர் டெடிகேட்டட் ஆல்சோ லைக் தி ம். அதர்ஸ். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் அதிகம். டெக்னாலஜி இஸ் டெவலப்ட். ம், ம். தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அவங்க கைவசம் இருக்கிறது. முந்தி இருந்தவங்கள்ட்ட அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. நான் டியூவல் ம். கேரக்டர் பண்ணனா, நாட்டாம எல்லாம் பண்ணனா, மாஸ்க் வச்சுக்கிட்டு பண்ணி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ம். இன்னைக்கு அது சிம்பிளாக எடுத்துடுறோம் இல்லையா? அக்ரீன்மெண்ட் பண்ணிடுறோம், போஸ்ட் பண்ணிடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஓகே. அப்போ இது வந்து இன்னைக்கு இளம் இளைஞர்கள் வந்து அந்த பேசிக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு தன் அறிவுகளையும் ஆற்றலையும் ம், வளர்த்து கொண்டு ம், உள்ளார்கள் என்று ம். தெரிகிறது. அண்மையில் மதுரையில வந்து முருகன் மாநாடு நடந்தது. பவன் நடந்தது. கல்யாணம் நிறைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. சோ இத பார்க்கும்போது இளைஞர்கள்ட்ட இப்ப பக்தி உணர்வு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பக்தி உணர்வு அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக தான் முருகன் மாநாடே நடந்ததுன்னு சொல்லுவேன். ம், பக்தர்கள் ம். குழுமிய ஒரு இடம் சிறப்பாக ம், நடந்தது. ம். அது போல வந்து இந்த பக்தியை சொல்லும் போது என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப ம். அண்மையில வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னு பக்தியை பற்றி பேசினாலே அது அரசியல் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ம், ம். அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஓகே. மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. ம், ம். இப்ப நான் வந்து ஹிந்துன்னு சொன்னாலே கோச்சுக்குவாங்களோன்ற அளவுக்கு வந்துடக்கூடாதுல்ல. ம். ஏன்னா இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு எதிரி நினைச்சிடக்கூடாது. ஓகே. See, ம், என்னை பொறுத்த வரைக்கும் we are not practicing as much as others. ம். நான் வந்து அண்மையில் நடந்த பிரஸ் மீட்ல அதான் சொன்னேன். நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து சண்டே ஆனா சர்ச்சுக்கு போயிடுறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து மாஸ்க்கு வெள்ளிக்கிழமை போயிடுறாங்க. இந்துக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டே இப்படிலாம் வச்சுக்கல. சில பேர் போறாங்க. ம். வெள்ளிக்கிழமை வேணா கோயில் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஆனா அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கல. வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, எக்கனாமிக் growth, பொருளாதார அடிப்படை தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் நினைக்கும் போது ம். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. இறைவனை நினைச்சுக்கிட்டு போறது வந்து பழக்கமா வச்சுக்கிறாங்க. இறைவனை நினைக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா ம். கோயில்ல போய் சாமி கும்பிட்டாதான் இல்லாதவங்க இருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த பக்தி நாம் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். ம். அந்த பக்தி வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதற்காக வந்து கந்த சஷ்டி கவசம் பாடப்பட்டது, ம். இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மறந்துடக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட மாநாடு தான் அந்த முருகன் மாநாடு. ஓகே. பக்தி என்பதை வந்து இன்றுள்ள ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நான் வந்து இதே கண்ணப்பா திரைப்படத்துக்காக நான் வந்து ஹைதராபாத் போயிருந்த போது பிரம்மானந்தம் சார் வந்து எவ்வளோ படம் பண்ணிட்டாங்க. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் சாதனை படைத்த நடிகர். ஓகே. அவர் பேசும்போது உண்மையிலே he took us into that zone. ம், ம். அந்த பக்தி என்பது எப்படி வந்து குறைஞ்சிடக்கூடாது, ஓகே. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி படங்கள் வரணும்னு சொன்னார். ஓகே. அப்போ அவர் பிஜேபியில் இருக்காரு. ம். இல்ல இல்ல. ம். ஸோ அதை ஜாஸ்தி பேசிட்டாலே பிஜேபி நினைச்சிடுறாங்க. ம். பக்தியை பற்றி பேச வேண்டிய சூழல் உருவாகி விட்டது நினைப்பது ஓகே. தவறில்லை.
கண்ணப்பா படம் இது மாரி ஒரு பக்தி சம்மந்தப்பட்ட படங்கள் நடிக்கும்போது சில பேர் விரதங்கள்லாம் இருப்பாங்க. நீங்க என்ன கேரக்டர் பண்றீங்க? நியூசிலாந்தோட ஷூட்டிங் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சொல்லுங்களேன். நான் வந்து நாத்து நாடு வந்து தின்னா வந்து கண்ணப்பாவோட தந்தை. ஓகே. விஷ்ணு வந்து அதில் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய கோணத்தில் வந்து கண்ணப்பாவை பார்த்துருக்காரு. ம், ம், கண்ணப்பா வந்து ஒரு நான் பிலீவர் அண்ட் எப்படி நான் பிலீவர் பிகம்ஸ் அ பிலீவர் தான் கதை அதில். ம், ம், அப்போ நான் வந்து ஒரு பிலீவர். சின்ன வயசுலேருந்து பார்த்தா தின்னா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை. ம், ம். அதை பார்த்தா கல்லுன்னு சொல்கிறவன். ஓகே. ம், அதே தான் டெவலப்ஸ் இன் டு தட். ஸோ ஓகே. அதுக்கு எனக்கு இங்கே 2 பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் தான் அந்த படம் முதல்ல. ம். அதுக்கப்புறம் ஹவ் வி பிகேம் சிவபக்தராக எப்படி மாறினார் என்பதுதான் கதை. ஓகே. ஸோ அதான் என் கேரக்டர். இப்போ நடிகர் சங்கம் கட்டிட்டு இருக்காங்க. விரைவில முடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி உங்களுடைய இதை ஒப்பீனியன்? பற்றி நான் என்ன சொல்றேன், விரைவில் முடிச்சா ரொம்ப சந்தோஷம். வேற ம். என்ன? நடிகர் சங்கம் இருக்கும்போது, அந்த நடிகர் சங்க கட்டடம் இப்படி மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? ஏன் நடிகர் கட்டுறது தான் நாங்கள் தயாராக தானே இருந்தோம். ம், அதனால் அது துரதிருஷ்டவசமாக ம். அது வந்து அப்போ செயல்படுத்த முடியல. இப்போ செயல்படுத்தான நல்லது. 9 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் கட்டுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பொதுவா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க சொல்லணும்னா ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஆரோக்கியமாக இருக்கணும். ம், பணத்தளவில் மட்டுமில்ல, உள்ளத்தில் நடத்திலும் ம், ஆரோக்கியம் வந்து போத் ஹெல்த் பாடி அண்ட் மைண்ட் வச்சிருக்கணும். அதான் ம். ரொம்ப முக்கியம். ஓகே. சார் இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஸ்டோரி இருக்கும். சொல்லுங்க சார். ஃபோட்டோவுக்கு பின்னாடி இல்லை, முன்னாடியே ஸ்டோரி இருக்கு. என்னுடைய தந்தை, என்னுடைய தாயார். ம், ஃபோட்டோ வந்து என்னுடைய ரசிகர் மன்ற தோழர் ஒருத்தர் ம். சுரேஷ், அவர் போத்தீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. அவர் ஒரு நாள் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அதனால வந்து பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி ம். அதை வந்து அவர் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு ஒரு நாள் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணார். ஓகே. பட்டுனால செய்யப்பட்டிருக்கு. பட்டால் ஏன்னா போத்தீஸில் இருக்கனால அவர் ம். பட்டு நாள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இதை வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை நைஸ். இது பார்க்கும்போதே நல்லா இருந்தது. ஸோ இங்கே வைக்கும் போது அதுவும் ம். ஃபாதர் மதர் ஃபோட்டோவுக்கு பதிலாக இது வச்சு இது ஃப்ரேம் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டேன் நான். சூப்பர் சார். ஆமா. எங்கள் அம்மா இவங்க பேர் புஷ்பலீலா, அப்பா பேர் ராமநாதன். ஓகே. அந்த பேர் போட்டிருக்கேன். சார் இப்போ அப்பா, அம்மா கிட்ட இருந்து நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள். சில பேர் எல்லாமே வந்து என்ன எங்கள் சொல்றாங்க? ஃபாதர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ம், தான் சொன்னேன், இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தானே. ம், ம், ஸ்போர்ட்ஸ்மேன். ம். ரெண்டாவது அவரும் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு. ஓகே. மானுடைய ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். ம், அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். ம். ஸோ நல்ல நிறைய குவாலிட்டிஸ் ரெண்டு பேர்ட்டுமே. ஓகே. ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் போத் ஆஃப் தம். இப்ப வரக்கூடிய படங்கள்லாம் உங்களுக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா வருதா? இல்ல என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் வருது? இல்லை அ கேரக்டர்ன்றது ஒரு அந்த படத்தில் உள்ள கேரக்டர் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறேன். ம், ம், ஐம் நாட் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட். ம், I'm ம், an artist who chooses the right character to be ம். prominent again. ஓகே. பன்வேல் கூட ஒருத்தர் சொன்னார், ம், நான் வந்து ரஜினி சார் மாதிரி விக்ரம் மாதிரி படம் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுவோம் சார்னு சொன்னேன். ம், ம். சி வி ஹேவ் டு ப்ரிப்பேர் த கிரவுண்ட். ஓகே. இப்போ வந்து பொருட்செலவோடு நம்ம படம் எடுக்கணும்னு சொன்னால் அந்த ம், ஸ்டோரி லைன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நான் பண்ணணும் ம், ம். இல்லையா? கண்டிப்பா. நான் வந்து பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க எனக்கு. ம், ம். நான் வந்து 30 கோடி 40 கோடி படம் ஓகே. எடுத்தவர் வந்து நாளைக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ம், ஸோ ஐ எம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் டு ப்ராமினன்ட் கேரக்டர்ஸில் ஒரு இது பண்ணிகிட்டே ப்ராமினண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது ஓகே. ஒரு மேஜராக ஒரு படம் பண்ணும்போது எஸ் ம். நவ் ஐ வில் டூ அ மேஜர் ஃபிலிம் ஃபார் மை செல்ஃப். ஓகே. அப்போ வந்து அந்த கதைக்கு தேவையானது பண்ணிட்டு ம், ம், ம். கூட வந்து இப்போ சித்தார்த் இருக்காங்க, ஒரு புல் சண்முக பாண்டியன் இருக்காங்க, ஓகே. பிரதீப் ஆஃப்கோர்ஸ் கூட பிரதீப் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ம். நம்ம ஒரு வித்தியாசமான திரைக்கதை தேடிட்டே இருக்கேன். அது ஓகே. கூடிய விரைவில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. 2 புதிய படத்துக்கு பிளாட்னு ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பிளேயர் வெங்கடேஷ் வச்சு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு ம், இருக்கோம். ம். அப்புறம் 7ஆம் இரவில் பூஜை போட்டிருக்கோம். அது கேரளாவில் போய் ஷூட்டிங் போக வேண்டியிருக்கு. ஓகே. ஆகஸ்ட் மேலே அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிற யங் டைரக்டர்ஸ் இருக்காங்களா? லைக் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய நியூ கமர்ஸ்ல நெறைய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ல யார் படங்கள நீங்க வொர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? அப்படி ஆசைகள் நான் வளர்த்துட்டு என்னைக்குமே நான் வந்து இந்த படத்தில் போய் நடிக்கணும்னு சொல்லி ஆசைகள் வளர்க்கறதில்ல. ம், ம். அவங்களுக்கு வந்து சரத்குமாரை இந்த படத்தில் பயன்படுத்தலாம் என்னைக்கு என்ன வருதோ அப்போ நான் நடிக்க தயாராக இருப்பேன். ம். அதே போயிட்டு அவங்கள போய் தேடி போய் நீங்கள் எனக்கு வச்சு படம் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நல்லாவும் இருக்காது. சில அவங்க இயக்குனர்கள் வந்து உங்களோட மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல. நம்ம இந்த இயக்குனர் கூட ஒரு படம் பண்ணணும். அந்த மாரி ஆசைகள்லாம் இருந்திருக்கா? இருந்தது இல்லையா உங்களுக்கு? இல்லை அப்படி இல்லையே. இல்ல. ம். இவங்களோட பண்ணணுன்ற மாதிரிலாம் நினச்சிலாம் நான் போயிருந்தேன். எவ்வளோ நான் மார்க்கெட் பண்ணியிருப்பேன். அப்படிலாம் நான் பண்ணலை. ம். நான் வந்து யார் வந்து கதை சொல்கிறாங்களோ அந்த கதைக்கு ஏற்ப அந்த ஓகே. காலத்துக்கு ஏற்ப தயாரிப்பாளரை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ம். அவங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நான் நிறைய புதுமுக இயக்குனர்கள் உருவாக்கியிருக்கேன் நான். ம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் சங்கர். ஓகே. சங்கர் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணவர் தான் சங்கர். ம், ம். ஜென்டில்மேன் கதை என்ற சொன்ன பிறகு குஞ்சு பண்ண சொல்லி படம் பண்ணான்னு சொல்லி 4 நாள் ஃபோட்டோ ஷூட் பண்ண பிறகு ம். பவித்ரனுக்கும் குஞ்சு போனுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்புனால அரிச்சு. ஏற்பட்டு இந்த படம் வந்து அவர் பண்ண இந்த படம் நான் ஐ லவ் இண்டியா நான் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு.
மண் சார்ந்த மண் ம். வாசனையோட சில படம் பண்ணணும்னு சொல்லி 2-3 பேர்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே. அவங்களாம் வந்து பேசும்போது சில கதைகள் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் இருக்காரு. ம். ம். வெங்கடேஷோட எனக்கு புரிஞ்சுக்கிட்டு 3-4 படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. ஆமா. ஸோ அவரோட நான் வந்து இப்போ அவரோட 25வது படம் பிளேயர். ம். ம். அந்த படத்தை வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஓகே. ம். அதுக்கப்புறம் மேஜர் ரவியோட படம் ஒன்று பண்ணுறேன். ம். ம். அதில் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுறேன். சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி பல படங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் வந்து வித்தியாசமாக ஒரு படம், ம். ஒரு ஆக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சௌத்ரி சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே. அது எப்போ வந்து அந்த கதை சரியா அமைஞ்சிச்சுன்னா அப்போ நான் பண்ணுவேன். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கில்டுல இஷ்யூஸ் இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில்ல 2 ஆயிடுச்சு. ஏன்னா நடிகர் நான் வந்து ஒரு நாட்டாமையே என்ன எடுத்து கேள்வி கேட்டுருக்கீங்களா? நாட்டாம கிடையாது. ஆ நாட்டாம லெவலுக்கு இருந்த நீங்க நடிகர் நீங்க. நாட்டாமை லெவலுக்கு இல்லை, இன்னைக்கு நான் நாட்டாமை தான். நாட்டாம தான். சரி. சோ இப்படி இருக்கும்போது உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? எல்லாம் 2 பிரிஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு இல்லை வந்து ஒரு உண்மையிலே வந்து யார் பிரிந்தாலும் வந்து எனக்கு வந்து அது வேதனையாக தான் இருப்பேன் என்னை பொறுத்த ம். வரைக்கும். ம். ம். ஒற்றுமையாக இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும். ஓகே. அண்மையில் கூட பாமக வந்து இந்த பேர் 2 பேரும் அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து அன்புமணி. பிரச்சனை வந்து என்ன நினைக்கிறீங்க கேட்டேன். 2 பேரும் ஒற்றுமையாக தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான் நான். ம். ம். ஸோ யார் பிரிவதும் எனக்கு பிடிக்காது. ஓகே. அதனால எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் நான். அது ம். கில்டாக இருக்கட்டும், சேம்பராக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஓகே. கவுன்சிலாக இருக்கட்டும். ஐ திங்க் இது ஒரு கலை என்பது ஒரு கூட்டு முயற்சி தான். ஓகே. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஸோ தேங்க் யூ ஸோ ரொம்ப மச். ரொம்ப நன்றி. உங்ககிட்டருந்து நெறைய விஷயங்கள் ஒரு எனர்ஜியோட நாங்க போறோம், கிளம்புறோம். ஸோ நெறைய தமிழ் சினிமாவும் சரி, அரசியலும் சரி, நீங்க இல்லாத பார்ட் இங்க இருந்ததே கிடையாது. மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய, படங்கள் பார்க்கக்கூடிய நடிகர்கள்ல சரத்குமார் ஒருத்தரா இருந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் உங்கள ரொம்ப சந்திச்சது. நன்றி கவிதா. தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க்யூ ஆல். ரொம்ப எல்லாருக்கும் நன்றி.